சொல்வதெல்லாம் உண்மை. பொதுப்பணித்துறை இதற்கு ஆண்டுக்கு ஏறக்குறைய 500 கோடிக்கு மேல் இதற்கு நிதி ஒதுக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, பாட்கோ மற்றும் உலக வங்கி நிதி உதவியுடன் இந்த துறை இயங்குகிறது. இந்த துறையின் தலைமை பொறியாளர், அதாவது முதன்மை பொறியாளர், சமீபத்தில் ஒரு லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கி கைதானார். இப்போது வந்திருக்கக்கூடிய முதன்மை பொறியாளரும் பொதுமக்களை சந்திப்பதில்லை. இதன் செயற்பொறியாளர்கள் அனைவரும் எல்லாம் 1 நம்பர் திருடர்களாக இருக்கிறார்கள். இரிகேஷன்ஸ், பொது பில்டிங், பொது சுகாதார கோட்டம், தேசிய நெடுஞ்சாலை, இன்னும் சொல்ல போனால் நிறைய துறைகள். ஆனால் அனைத்திலும் லஞ்ச ஊழல் தான் தலைவிரித்து ஆகிறது. அனைத்துக்கும் 30% கமிஷன் கேட்கிறார்கள் செயற்பொறியாளர்கள். செயற்பொறியாளர் 30% கமிஷன் கேட்டால் இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர் 10%, 20% கமிஷன் வாங்கிறார்கள். அப்ப எப்படி தரமா இருக்கும் பில்டிங், ரோடு எப்படி தரமா இருக்கும்? தரமற்ற சாலைகள். இதன் அமைச்சரோ எதற்கும் பதில் சொல்ல மாட்டார். அவர் கமிஷன் அடிப்பதிலும் கொள்ளையடிப்பதில் தான் குறியாக உள்ளார். குறிப்பாக நீர்ப்பாசனத்திற்கு சொந்தமான இடங்களை எல்லாம், அதாவது கலால் துறைக்கு எதிரே, அரசு எதிரே, குடிமைப் பொருள் துறை வழங்கத்துறை எதிரே உள்ள இடங்களை எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் என்று ஏலம் போட்டு வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் பல முறை இதற்கு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்கள் என்னை ஏளனமாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, ராதாகிருஷ்ணன் செயற்பொறியாளர் எத்தனை புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஒரு சமயம் அதிலையும் அவருக்கு வருமானம் ஏதோ போகிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. மிகவும் கேவலமான ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள், குப்பை கூடங்கள், உடைந்து போன பிளாட்பாரங்கள், இதுதான் ஸ்மார்ட் சிட்டி. ஒரு ரோடு கூட ஒழுங்காக இல்லை, எல்லா ரோடும் டேமேஜ். இதுக்கு பேர் ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எந்த திட்டமும் முழுமையடையல. எல்லாமே லஞ்ச ஊழல், சிக்கி நிர்வாக திறமையின்மை, இப்படி சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க சமூக ஆர்வலர்கள் பேசினதை. லஞ்சம், லாவணியம், திருட்டு, கொள்ள, இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எந்த ஊர் என்று நீங்கள் நினைத்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நமது அழகிய, புகழ்பெற்ற, மிகவும் புனிதமான இடம் என்று சொல்லக்கூடிய அரபிந்தோ வாழ்ந்த இடம்தான். பிரெஞ்சு கவர்மெண்ட் ஆட்சி நடத்தின அழகிய கடற்கரை கொண்ட, இப்போ கூட நம்ம வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு கடற்கரைன்னு சொல்லிட்டு 2வது ப்ரைஸ் வேறு பெற்றோம். அதுக்கும் பெரிய பாராட்டெல்லாம் நடந்துச்சு. இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம சமூக ஆர்வலர் பேசுனது கேட்டீங்க. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், ரோடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இது என்ன என்று ஒன்றும் புரியலை. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் லஞ்சம் உங்களுக்கு. ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, பிடபிள்யூலேருந்து, எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் லஞ்சம், ஊழல். இதற்கெல்லாம் ஒரு முடிவு எப்போ வரும்னு தெரியாது. இது யார் கையில் இருக்குன்னு தெரியாது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு சீக்கிரமாக வரும் என்று எதிர்பார்ப்போம். நன்றி. பாருங்கள், இந்த இருக்கிற எல்லா வீடியோவும் தொகுத்து வளர்ந்துருக்கு. லஞ்சம் பண்ணவங்க எப்படி, இது எல்லாமே பல பத்திரிகையிலேருந்து வந்தது தான். நம்ம ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. இது உங்களுக்கு ரீகேப். யார் காரணம்? மாவட்ட ஆட்சியர் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீர்கள், இந்த பதவி மட்டும்தான் எனக்கு தேவை. மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் என்ற ஒரு பதவி இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவை. நிர்வாக சீர்திருத்த திட்டம் எதுவுமே தலையிட மாட்டேங்கிறார். பேனர் தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் எங்க பார்த்தாலும் பேனர், கொடி, பேனர்கள், போஸ்டர்கள் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை. இவருடைய சிஎம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவர் செய்வார். ஒரு இந்திய ஆட்சி பணிக்கு படித்த ஒரு IAS, மிக்க அதிகாரமிக்க ஒரு பதவி. அந்த பதவியை இவர் கேவலப்படுத்துகிறார். வருவாய்த்துறை இவர் கையில்தான், நில அளவைத்துறை இவர் கையில்தான், மாவட்ட பத்திரப்பதிவு இவர் கையில்தான். ஆனால் எல்லா துறையும் கோமா நிலைக்கு சென்று விட்டது. அதற்கு குட்டிச்சவராக காரணமே இந்த மாவட்ட ஆட்சியர் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
காரைக்காலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விடிய விடிய சிபிஐ விசாரணை நடத்தியதை தொடர்ந்து இப்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணி வழங்க கேட்கலாம். அந்தோணி, வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க நேற்று காரைக்கால் வந்துள்ளார். இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஹோட்டலில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அலுவல் பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு அரசு ஒப்பந்தக்காரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகிறது. அங்கு திடீரென பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்து வந்த 3 பேர் கொண்ட குழு சிபிஐ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் அரசு ஒப்பந்தக்காரர்களை சுற்றி வளைத்தனர். அவர்களை தங்கள் வளையத்திற்கு கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களிடம் விசாரணை நடைபெற்றது. இன்று அதிகார வழிமுறையில் பாத்தீங்கன்னா காரைக்கால் மாதா கோயில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் புதுச்சேரி புஷி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் அதிகாரிகள் வீடுகளில் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தனித்தனியாக குழுவாக சென்று சோதனையிட்டனர். பின்னர் தங்கும் விடுதலையில் இருந்த அதிகாரிகளான புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிட செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்தக்காரர்களை பிடித்து நேற்று மாலை முதல் தற்போது வரை 20 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை செய்ததில் 7 கோடி ரூபாய் தனியார் நிறுவன ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றது விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. இதனை அடுத்து 3 சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து பரிவர்த்தனை சம்பந்தமாக மூட்டையாக முக்கிய ஆவணங்களை பெண்டைவர்கள் ஆர்டிஸ்ட்கள் பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் 3 மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் கடலோர கிராமமான காரைக்கால் மேட்டில் பொதுப்பணித்துறையினர் சாலை பணிக்கு தரமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் நபார்டு வங்கியின் கடனுதவியுடன் நடக்கும் இந்த சாலை பணியில் அப்பட்டமான மோசடி அரங்கேறியிருப்பதை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலை பணிகளில் மூலப்பொருட்களை கையாள்வதற்கு கடுமையான விதிகள் உள்ளன. பொதுப்பணித்துறையின் பணி நடக்கிற இடத்தில் அதிகாரிகள் நேரில் சென்று கண்காணிப்பு மற்றும் ஆய்வினை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் பல ஆண்டுகளாகவே பணி நடக்கிற இடத்திற்கு உயர் அதிகாரிகள் வருவதில்லை. 30% கமிஷன் கிடைப்பதால் டெண்டர் கோப்புகள் அதிகாரிகளின் மேஜையிலேயே பைசலாகி விடுகின்றன. இதனால் பல கோடி பொதுப்பணிகள் தரமற்று செயல்பட்ட சில மாதங்களிலேயே பள்ளி இழுத்து விடுகின்றன. இந்த கமிஷன் பேரத்தினால் சில மாதங்கள் முன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் சிபிஐ போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது அதே கடற்கரை சாலையில் அதே முறைகேட்டினை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறை டெண்டர் விதிப்படி சாலை போடுவதற்கு வறண்ட கல் இடிபாடுகளுடன் கூடிய HPG மெட்டல் வெட் என்ற ஜல்லியை பயன்படுத்த வேண்டும். இந்த ஜல்லி யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 7,000 கிடைக்கிறது. ஆனால் இந்த ஜல்லிக்கு பதிலாக உறுதியும் தரமும் இல்லாத வெள்ளை ஜல்லியை யூனிட் ஒன்று ரூபாய் 5,000 குறைவாக வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். காரைக்கால் மேடு மீனவ கிராம சாலை பணியில் வெளிப்படையாகவே இந்த முறைகேடு நடந்து வருகிறது. இது காரைக்கால் மாவட்டத்தின் அமைச்சர் PR திருமுருகனுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதுபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் இது தெரியும். தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை பணிகளில் தடை செய்யப்பட்ட உறுதியற்ற வெள்ளை ஜல்லியை பயன்படுத்தி வெளியூர் ஒப்பந்ததாரர்கள் மேற்கொள்ளும் சாலை பணியை அரசும் அதிகாரிகளும் எதற்காக இன்னும் வேடிக்கை பார்க்கிறார்கள்? இந்த முறைகேட்டினை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மீண்டும் சிபிஐ காரைக்கால் வர வேண்டுமா? வருகின்ற தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் அள்ளி தெளித்த கோலமாய் போடப்படும் தரமற்ற சாலை பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும். மாநிலத்தின் விஜிலன்ஸ் பொறுப்பு வகிக்கும் தலைமைச் செயலாளர் இந்த சாலையை உடனடியாக நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். ஊழலில் ஊறி திளைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாவட்ட மக்கள் மத்தியில் ஆட்சேப குரல்கள் எழும்பியுள்ளன. காரைமுரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து. மின்வாரியத்தில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றி வந்தவரின் வாழ்க்கையில் ஷார்ட் சர்க்கியூட் அடிக்க வைத்த 3 ரோசஸ் இவர்கள்தான். கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாடலாம் என 1000 வாட்ஸ் பல்பை போல் பல்லிழித்து லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டியிருக்கிறார்கள். தற்போது போலீஸ் ஸ்டேஷனில் பியூஸ் போனவர்களைப் போல சோகமாக நின்றாலும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகள் அடேங்கப்பா என ஷாக் அடிக்க வைக்கிறது. இந்த 3 கதாநாயகிகள் கொண்ட கிரைம் ஸ்டோரியில் மெயின் லீட்
மணிமேகலைதான். புதுச்சேரியில் உள்ள அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர். மணிமேகலையும் புதுவை மின்வாரிய அலுவலகத்தில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றி வந்த ஒரு குடும்பஸ்தனும் திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருந்துள்ளனர். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உறவை சார்ஜ் செய்து வந்த நிலையில் திடீரென ஒரு நாள் மணிமேகலை அவருடைய தோழிகளான சுலோக்ஷனாவையும் சுகந்தியையும் அரசு ஊழியருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அந்த அழகிகளை பார்த்ததும் மனதை அலைபாய விட்ட அரசு ஊழியரிடம் கள்ளக்காதலுக்கு சப்மீட்டர் போடலாமா என ஆசையை தூண்டியிருக்கிறார் மணிமேகலை. அடடா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் என நினைத்து அரசு ஊழியரும் மணிமேகலையின் டீலுக்கு ஓகே சொல்லி இருக்கிறார். சுகந்தியுடன் டேட்டிங் செய்ய நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலனை சுலோக்ஷனா வீட்டிற்கு அழைத்துச் சென்ற மணிமேகலை அங்கு முதல் மாடியில் இருந்த பெட்ரூமில் காத்திருந்த சுகந்தியிடம் கரம் பிடித்து கொடுத்திருக்கிறார். லைட்ஸ் ஆஃப் ஆகவும் ஜூனியர் என்ஜினியர் அவருடைய பணியை தொடர்ந்திருக்கிறார். காதலர்களின் நிர்வாண மொமெண்ட்ஸை கீழ்த்தளத்தில் இருந்த சுலோக்ஷனாவும் அவருடைய கணவர் தீன தயாளனும் மொபைலில் ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஜூனியர் என்ஜினியரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த நிர்வாண வீடியோவை அனுப்பிய தீனா, இந்த வீடியோவை உன்னோட மனைவிக்கும் ஃபேமிலிக்கும் அனுப்பினா என்னவாகும் என நினைச்சு பாரு என்று மிரட்டி முதல் ஷாட்டில் ஜிபே வழியாக 1 லட்சம் பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய வைத்திருக்கிறார். அந்த பணம் கரண்ட் போல கரைந்து போகவும் மீண்டும் மின்வாரிய ஊழியரின் வீட்டிற்கே விசிட் அடித்து அதே வீடியோவை காட்டி மிரட்டி செகண்ட் ஷாட்டில் 3 லட்சம் பணம் பறித்திருக்கிறார்கள். சல்லாப எண்ணத்தால் சேவிங்ஸ் மொத்தமும் பறிப்போய் விட்டதென அந்த அரசு ஊழியர் மணிமேகலையிடம் மனமுருகி கண்ணீர் வடித்திருக்கிறார். தனக்கும் நடந்த ஹனி டிராப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல ஆக்ட் விட்ட மணிமேகலை கள்ளக்காதலனுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். காதலனின் நிர்வாண வீடியோவை டெலீட் செய்து பிரச்சனைகளை ஷட் டவுன் செய்வதற்கு மேற்கொண்டு 2 லட்சம் பணம் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார். அப்போதும் மணிமேகலை தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என நம்பியவர் 6 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்த பிறகு இல்லீகல் கனெக்ஷன்ஸ் மொத்தத்தையும் கட் செய்துவிட்டு திருந்தி வாழ்ந்திருக்கிறார். ஆனால் மின்வாரிய ஊழியரை தீனதயாளன் விடுவதாக இல்லை. பிரபல ரவுடி ரங்கராஜன் மூலம் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்து மீண்டும் 5 லட்சம் பணம் கேட்டு நிர்வாண வீடியோவை அனுப்பியிருக்கிறார். இதற்கு மேலும் ஏமாற தயாராக இல்லாத அந்த நபர் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் மனைவியிடம் கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஹனி டிராப் கும்பலை நாமும் குறிவைத்து பிடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டிய போலீஸ் தீன தயாளனிடம் அவர் கேட்ட 5 லட்சம் பணம் கொடுப்பதாக கூறி அவரை அரசு ஊழியரின் வீட்டிற்கு அழைத்துள்ளனர். மகாலட்சுமியின் கையால் பணம் வாங்கினால்தான் பணமழை கொட்டும் என நம்பிய தீனா அவருடைய மனைவி சுலோக்ஷனாவை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போது பணம் வாங்க வந்த சுலோக்ஷனாவையும் தெருமுனையில் கேஷ்காக காத்திருந்த அவருடைய கணவர் தீனாவையும் இந்த கிரைம் ஸ்டோரியின் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஷாருக் கானையும் போலீஸ் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த மாஸ்டர் பிளானுக்கு மணிமேகலை தான் மெயின் ஸ்விட்ச் என்பது தெரிய வந்திருக்கிறது. தன்னுடைய கள்ளக்காதலனிடம் காசு கரண்ட் மாதிரி ஓடுது, 20 லட்சம் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் என மணிமேகலை தான் அனைவருக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பது விசாரணையில் உறுதியாகி உள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மெயின் லீட் மணிமேகலை, கிளாமர் ரோல் சுகந்தி, கேரக்டர் ஆர்டிஸ்ட் சுலோக்ஷனா மற்றும் அவருடைய கணவர் தீன தயாளன்,
கிளைமேக்ஸ் அப்பியரன்ஸ் ஷாருக் கான் ஆகிய 5 பேரையும் கைது செய்து மேலும் தீனதயாளனின் நெருங்கிய நண்பரான பிரபல ரவுடி ரங்கராஜ் என்பவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். பிடிப்பட்டவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரபல ரவுடி ரங்கராஜன் கைதான பிறகே இந்த 3 ரோசஸ் கணவர்களின் துணையோடும் ரவுடிகளின் துணையோடும் இன்னும் எத்தனை தாராள பிரபுக்களிடமிருந்து பணம் பறித்திருக்கிறார்கள் என்கிற உண்மை தெரிய வரும். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்களை அபகரிப்பதாக தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அதோடு போலி பத்திரம் தயாரித்து மனை நிலம் பதிவு செய்வது, பத்திரப்பதிவு ஆவணங்களில் திருத்தம் செய்வது என மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக பலர் கைதும் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாரம் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்த் கழிவறையில் லஞ்சம் பெறும் வீடியோ வெளிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் சாரத்தில் உள்ள மாவட்ட பத்திரப்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்தனர். அலுவலகத்திற்குள் புகுந்து மாவட்ட பதிவாளர் அறையை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த லோகு ஐயப்பன், அழகர், கோபால், ஸ்ரீதர் உட்பட பலர் பங்கேற்றனர். லஞ்சம் வாங்காதே மாவட்ட பதிவாளரை பதிவு நீக்கம் செய்ய கோஷங்களை எழுப்பினர்.